அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட இணைப்புக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அரச சேவையை பலப்படுத்தும் அதே நேரம் அரச சேவையின் செலவினங்களை முகாமித்துவப்படுத்தும் தேவை குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. அடிப்படை சம்பளத்தில் நியாயமான அதிகரிப்பு மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். இதற்கு முன்னர் துண்டு துண்டாக இணைக்கப்பட்டிருந்தன. அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றோம். வரவு செலவு திட்டத்தில் பெருந்தொகையான நிதியை இதற்கெனவும் ஒதுக்கவும் எதிர்பார்த்துள்ளோம். இதே நேரம் ஓய்வூதியம் பெறுவோரின் பல நிலுவைகள் காணப்படுகின்றன. 3 ஆண்டுகளில் அவர்களின் எந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். பலமான அரசு சேவையை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இதற்காக அரசு சேவையில் ஏற்பட்டுள்ள செலவினங்கள் அதிகமாகும். செலவினங்களை முகாமித்துவப்படுத்தவும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். அரசு சேவையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு பிப்ரவரி மாதத்துக்குள் பல கட்டங்களாக நடவடிக்கை எடுக்க உள்ளோம். அறிமுகமானவரா இல்லையா, அரசியலா இல்லையா என்ற எதுவும் இங்கே பார்க்கப்படாது. நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதே எமது நோக்கமாகும். டிஜிட்டல் மயப்படுத்துவதன் ஊடாகவும் சம்பளம் அதிகரிப்பு குறித்தும் நாம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். வெற்றிடங்களையும் நிரப்புவோம். இதனூடாக பலமான அரசு சேவையை மக்களுக்கு வழங்குவதே எமது நோக்கமாகும். திரைசேரினால் எந்தளவு நிதியை ஒதுக்கினாலும் அது பொதுமக்களை சென்றடையாவிட்டால் பயனில்லை. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அரசு அலுவலகங்களில் உள்ள கதிரைகள், மேசைகள், கணனிகள் உள்ளிட்டவை உடைந்து காணப்பட்டால் அவற்றை முற்றாக அகற்ற வேண்டும். அமைச்சுக்களில் பழைய வாகனங்கள் நிரம்பி காணப்படுகின்றன. 3 மாதங்களுக்குள் அவை அனைத்தையும் அகற்றிவிட வேண்டும். அதன் பின்னர் பணியாற்றக்கூடிய இடங்களையும் உபகரணங்களையும் பயன்படுத்தக்கூடியவர்களையும் வைத்து நமது கடமைகளை முன்னெடுக்க வேண்டும். மக்களுக்கு தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் உரிமையுண்டு. அவர்களின் வரியினால் அரசு சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் இன்றைய நிலை என்னவென்றால், தான் அரசு அதிகாரி என்றால் அவர்கள் அதற்கு கீழுள்ளவர்கள் என்ற நிலை காணப்படுகிறது. அப்பா அம்மா என்று பேசி செயற்படக்கூடியவர்கள் பலர் உள்ளனர். பொறுப்புகள், உரிமைகள் என்ற அடிப்படையில் இந்த தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எமது உளமாற்றம் உருவாக்க வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக இதனையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். அரசு சேவையில் உருவாகியுள்ள சுமார் 30,000 அத்தியாவசிய வெற்றிடங்களுக்கு துரிதமாக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் ஆராயப்பட்டது. அதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. தொழில்நுட்ப முறைகளினால் நேர்முக பரீட்சைகள் தாமதமடையும் வெற்றிடங்கள் தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் ஒருங்கிணைந்த அரசு சேவை ஊடாக மனித வளங்களை முகாமித்துவப்படுத்த முடியும் என்றும் கருத்துரைக்கப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்வி, சுகாதாரம், நீர்ப்பாசனம், விவசாயம், காட்டு யானை பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அனுராதபுரம் நகரை சுற்றுலா தலமாக மாற்றுவது குறித்தும் ஜனாதிபதி இதன் போது கவனம் செலுத்தினார். 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இவ்வாண்டு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தால் நம்மிடம் காணப்படும் இடவசதிகள் போதுமானதாக இல்லை. அதற்காக புதிய இடங்களை தேட வேண்டும். இல்லையேல் கடும் நெரிசல் ஏற்படும். சீகிரியாவுக்கு செல்லும் டிக்கெட்டில் தொங்கி அனுராதபுரம் செல்வதல்ல. நான் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேசியுள்ளேன். நகர்ப்புறங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட வேண்டும். நாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது நகரங்களின் பெயர்களையே கூடுதலாக சொல்கின்றோம். அனுராதபுரம் எனும் நகரை நாம் சந்தைப்படுத்த வேண்டும். முதலாவது ராசதானி, முதலாவது கிராமங்கள், முதலாவது குளங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் என பல இடங்கள் உள்ளன. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகராக குறிப்பிடும் போது 2ஆம் மைல்கல்லில் நுழையும் போது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரில் பிரவேசிக்கின்றோம் என்று உணர்வு வர வேண்டும். நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கும் சுற்றுலா சபைக்கும் நாங்கள் முறையான திட்டங்களை வழங்குமாறு பணிப்புரை வழங்கினோம். அனுராதபுரத்தை ஒரு நகராக பிரபல்யப்படுத்துவது எவ்வாறென்று ஆராய வேண்டும். அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்.